வணக்கம். 3/3/2026 செவ்வாய்க்கிழமை. இன்றைய குளிகாதி நேரம் நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:50 வரை. குளிகை மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. காலை 8 மணி முதல் 9 மணி வரை நல்ல நேரம். வார சூளை வடக்கு வடமேற்கு பரிகாரம் பால் காலை 10:48 வரை. நண்பர்களே, இன்றைய ராசி பலனும் நட்சத்திர பலனும். மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாளாகவும், நினைத்து நிறைவேறிய எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், நினைத்தது நிறைவேறக்கூடிய நாள். சற்று பொறுமையோடு இருந்தால் அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். அஸ்வினி சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கும், சற்று பொறுமை வேண்டும். பரணி நினைத்து நிறைவேறும், பொறுமையோடு செயல்படவும், வேகமும் பதற்றமும் கூடாது இன்றைய நாளில். கிருத்திகை நினைத்து நிறைவேறிய எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது ரிஷபராசி பலன். ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கும், நினைத்து நிறைவேறிய எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். பதற்றம் வேண்டாம், செய்யும் வேலையில் கவனத்தோடு இருங்கள். சிறிய சிறிய வேலையானாலும் கவனத்தோடு செயல்படுங்கள். சர்வ எண்ணங்களும் ஈடேறும், சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கும், நினைத்து நிறைவேறக்கூடிய நாளாக அமையக்கூடும் இன்றைய நாளில். கிருத்திகை நட்சத்திரம் சர்வ காரியத்தில் வெற்றி கிடைக்கும். ரோகிணி செய்யும் வேலையில் கவனத்துடன் செயல்படுங்கள், உங்களுடைய எண்ணங்கள் அனைத்து ஈடேறும். மிருக சீரிசம் சர்வ காரியம் ஜெயமாகும், செய்யும் வேலையில் கவனம் வேண்டும். பதட்டமும் வேகமும் சிறிய தவறுதல் பெரிய அளவுக்கான சங்கடத்தை உருவாக்கிவிடும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது மிதுன ராசி பலன். மிதுன ராசியில் பிறந்தவர்கள் இன்றைய நாள் வீண் வாக்குவாதத்தை முழுக்க தவிர்ப்பதன் மூலம் பல வகையான நன்மைகள் வந்து சேரும். வீண் வாக்குவாதத்தால் தேவையற்ற மன குழப்பங்களை ஏற்படுத்திவிடும். செய்யும் வேளையில் பதற்றத்தோடு சிறிய தவறுதலால் பெரிய அளவுக்கு மன சங்கட்டம், மேல் அதிகாரிகள் கீழ் பணிபுரிபவர்களும் சிறிய மன உளைச்சலும் மதிப்பு மரியாதை குறைதலும் ஏற்படும். வீண் வாக்குவாதத்தால் மன சஞ்சலங்கள் ஏற்படும். செய்யும் வேளையில் ஆர்வம் குறையும், அதனால் கவனத்தோடு செயல்படுங்கள், சர்வ எண்ணங்களும் ஈடேறும். மிருக சீரிசம் செய்யும் வேளையில் கவனத்தோடு இருந்தால் சர்வ காரியம் ஜெயமாகும். திருவாதிரை அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழகுங்கள், அனைத்து காரியம் ஜெயமாகும். புனர் பூசம் சர்வ எண்ணங்களும் ஈடேற அனைவரிடத்திலும் பக்குவத்தோடும் நிதானத்தோடும் இருப்பது இன்றைய நாளில் மிகவும் சிறந்தது. அடுத்ததாக நம்ம காண இருப்பது கடகம், சிம்மம், கன்னி ராசி நண்பர்களை பற்றி காண்போம். வணக்கம்.